பிரைஸ் லார்ட். இந்த நாளில் வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, பிக் போகன் அப்படிங்கிற சேனலில் நோவாவின் பெருவெள்ளம் அதை குறித்து ஒரு வீடியோ அண்ணன் வெளியிட்டிருக்காங்க. அநேகருக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பிக் போகனுங்கிற ஒரு சேனலில் இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயங்களை, வரலாறுகளை, தொல்லியல் துறைகளை, நிறைய விஷயங்களை அரசியல்களை, இப்படி பல விஷயங்களை வீடியோவாக பேசுகிறவர் தான் இந்த அண்ணன். குறிப்பாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பைபிளில் வர சில சம்பவங்களை குறித்து, நோவாவின் பெருவெள்ளம் அது வரலாற்று உண்மையானதா, அதை தேடி போகிறாங்களே, அது சரியானதான்னு கேட்டார். அப்படி அதுக்குன்னு ஒரு தொகுப்பு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது, அண்ணன் அவர் பேசுனது சரியா, இல்லை அதை குறித்து நாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோங்க. இந்த நோவாவின் பெருவெள்ளம் உண்மையானதா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பைபிள் மொத்தமே வரலாறு சார்ந்து தான் இருக்குது. நம்முடைய முழு வேதாகமும் 66 புத்தகமும் வரலாறு குறிப்பிட்டதை தவிர அது சரித்திரம். பைபிள் ஒரு ஸ்டோரியோ ஒரு கதையோ அல்ல. நம்முடைய பைபிள் புனித புத்தகம் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க வரலாறு சார்ந்ததாக இருக்குது. சரி, அப்போ இப்போ அண்ணன் நிறைய அந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன சொன்னார்னா, பைபிளே பல விதமான புராணங்கள்லேருந்து வந்தது தான், தழுவி வந்தது தான் அந்த ஆதியாகமத்தில் இருக்கிற இந்த முதல் புத்தகத்தில் இருக்கிற கதைகள், ஆதாமேவல் கதைகள், நோவா கதைங்க, மோசஸ் கதைங்க, இது எல்லாம் பலவிதமான புராணங்கள்லேருந்து வந்தது தான், தழுவி எடுக்கப்படுதுன்னு இன்றைக்கும் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதில் உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புராணங்களில் பல விஷயங்கள் இந்த பெருவெள்ளத்தை குறித்து உலகம் ஃபுல்லாக, சீனர்கள், ஆசியா, ஒவ்வொரு கண்டங்களும், ஆப்பிரிக்கா, இப்படி பல கண்டங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தை பெரு வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ இது சரியானதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த பைபிள் இருக்கிற ஆதியாகமங்கிற ஒரு புத்தகம், முதல் புத்தகத்திலே 11 அதிகாரங்கள், முதல் 11 அதிகாரங்களும் இந்த எப்படி கடவுள் படைத்தார், இந்த பூமியை எப்படி உருவாக்குனார், இதில் என்ன இது நோவாவுடைய பெருவெள்ளம், இதில் தான் குறித்து இது வருது. அந்த ஆதியாகமத்தில் நம்முடைய பைபிளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகம தொடக்க நூல் முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அப்படியே போய் 11 அதிகாரங்களுக்குள்ள 64 பூலோக குறிப்புகள் இருக்குது. அதாவது 14 பூலோக குறிப்புகள் என்ன தெரியுமா? ஒரு இடம் ஐடென்டிஃபைடு, அது ஒரு இடம் இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம், இப்போ சென்னை அப்படி இருக்கிற மாதிரி அந்த காலத்தினுடைய 64 பூலோக குறிப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம பைபிளில் இருக்குது. அது இன்றைக்கி இருக்குது. அப்புறம் 88 பேர் தனிப்பட்ட மனிதர்களுடைய பேர் இருக்குது இந்த 11 அதிகாரங்களுக்குள்ளே. ஏன்னா இந்த 11 அதிகாரத்துக்குள்ளே தான் இந்த அண்ணன் சொல்லுகிற நோவாவுடைய பெருவெள்ளம் வருது. அப்போ பைபிளுடைய கதை உண்மையானது, அது சரித்திரமானது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வீடியோவில் அவர் நிறைய பேசினார். ஒன்று, இந்த பெருவெள்ளம் புராண கதையிலேருந்து வெளில வந்தது, பைபிள் அப்படி தான், அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. 2வது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நோவாவுடைய அந்த கப்பல் உண்மையானதா, பல வரலாறுகள் ஒவ்வொரு நாடுகள்லையும் வேறு வேறு மாதிரியாவது கதை வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழர்களுக்கும் ஆழி பேரலை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகிருக்கு. ஆழி பேரலை என்ன? சுனாமி. அதை கொடுங்கடல் கொண்டு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் வரும். இது தமிழர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சில நிறைய விஷயங்கள் ஒன்று சொல்ல வர்றாரு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இந்த நோவாவுடைய பெருவெள்ளம் உண்மையா சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, பைபிள் சரியானதா, பைபிளில் இருந்த முதல் 11 அதிகாரத்திலையோ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 64 பூலோக குறிப்பு, 88 தனிப்பட்ட மனிதர்கள் பெயர், 48 பொதுவான பெயர், அப்புறம் 21 கலாச்சார பொருட்கள், இத்தனையும் இந்த 11 அதிகாரங்களுக்குள்ளே என்ன பண்ணலாம் காணப்படுது. ஒரு தொல்லியல் நிபுணர்கிட்டையோ, ஒரு வரலாற்று ஆசிரியர்கிட்டையோ, ஆய்வாளர்கள்ட்டையோ ஒரு புத்தகத்தில் 64 பூலோக குறிப்பு, 88 தனிப்பட்ட மனிதர்கள் பெயர், 48 பொதுவான பெயர், 21 கலாச்சார பொருட்கள் கிடைக்கக்கூடிய இந்த 11 அதிகாரங்களும் எப்படி பொய்யா மாறும்? அப்போ இது உண்மை, இது சரித்திரம், இது வரலாறு என்பதை மிக தெளிவாக கூறுகிறது அல்லவா?
அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாம் ஏவல் கதை, ஆதாம் ஏவலும் பாவம் செஞ்சாங்கிற கதை படிக்கிறோம்ல, அது கதைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்படி தான் கிறிஸ்தவ பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், சண்டே கிளாஸ் பசங்கள்கிட்ட, கதை கதை கதைன்னு. ஆனால் இது உண்மைங்கிறது நம்ம நிரூபிக்கிறதுக்கு இது ஹிஸ்டரி, இது வரலாறு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஆதாம் ஏவாள் இந்த படைப்பில் பாருங்கள், இந்த வாழ்ந்த தோட்டத்தை பற்றி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்னென்ன தோட்டம் அப்படி சொல்லி ஏதன் தோட்டம். இதில் இந்த கதையில் மட்டுமே 15 பூலோக குறிப்புகள் மட்டும் காணப்படுது. அதில் 11 பூலோக குறிப்பு இன்றைக்கும் அந்த பேரோடு இருக்குது. அல்லேலூயா. அப்போ மிக துல்லியமாக இந்த வேதம் சரித்திரமானது, அதனுடைய தேவன் உண்மையானவர், அந்த தேவனை வணங்குகிற நாமளும் அந்த புத்தகமும் உண்மையானது. அதனால் இந்த பிக் போகன் அண்ணனுக்கு தெளிவாக பைபிள் கட்டுக்கதை இல்லைன்னு, நீங்கள் எல்லா புத்தகத்தையும் வாசிக்கிற மாதிரி நம்ம பைபிளை நீங்கள் வாசிக்க வேண்டாம். அடுத்தது இதே ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்தில் தான் இந்த நோவாவுடைய பெருவெள்ளம் வருது. இந்த ஆதியாகமம் முழுவதும் 10 தடவைகள் வம்ச வரலாறு அட்டவணை சொல்லப்பட்டிருக்கு. அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான்னு ஒரு வம்ச வழி அட்டைகளை 10 வாட்டி என்ன பண்ண பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆதியாகமத்தில். அந்த புத்தகம் மட்டும், ஃபஸ்ட்டு புத்தகம் ஆதியாகமம் முழுவதும், தொடக்க நூல். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு புத்தகம் எழுதும்போது அப்பா பேர், அவங்க அப்பா பேர், அவங்க தாத்தா பேர், இப்படி பல அட்டவணைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது பொய்யான புத்தகம் அல்ல, மிக மிக தெளிவான ஒரு புத்தகம் தான். இது புராண கதையானது அல்ல. ஆகினால இது மற்ற புராண கதைகள் போல என்ன பண்ண முடியாது, பைபிளை ஒப்பிட முடியாது என்பதை நம்ம இதை நிரூபிக்க முடியும். இப்போ பிக் போகன் அண்ணன் சில புராணங்களை சொல்லியிருக்காருங்க. சில புராணங்களில் என்ன சொல்கிறாருன்னா, பைபிள் இருக்குல்ல, நம்ம பைபிள், இந்த ஆதாம் ஏவாள் கதை, மோசஸ் கதை, அந்த பெருவெள்ள நோவா கதை, இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் பைபிள் வரலைங்க. பைபிள் இந்த மோசெல்லாம் யாரும் எழுதலை. இதுக்கு முன்னாடி, பைபிளுக்கு முன்னாடி பல புத்தகங்கள் இருக்குது உலகத்தில். அதில் 2 புத்தகத்தை நம்ம குறிப்பிட்டோம், 2 ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு புத்தகம் எலுமா எலிஷ், நான் உங்களை ஸ்க்ரீனில் போடுறேன். எலுமா எலிஷ் எனும் பாபிலோனிய புராண கதை. எப்படி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது எழுதியிருக்கிறாங்க. அதில் எகிப்திய அல்லது பாபிலோனிய புராண கதை எலுமா எலிஷ் அப்படிங்கிற புராண கதையை தழுவி தான் இந்த கதைகள் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சில பேர் வியாக்கணம் சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் இன்னொரு புத்தகம் சொல்லப்படுது, அனுஷ் அப்படிங்கிற இன்னொரு புராணம். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் பல புராணங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது. அது புராணங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் எதுவும் நடக்கலை, கற்பனையால் எழுதப்பட்டது. அப்போ ஏற்கனவே புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் பைபிள் எழுதியிருக்கு, பைபிளை தழுவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில ஆராய்ச்சி சொல்கிறாங்க. அதை ஏதோ அண்ணன் நெட்டில் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வீடியோவில் அப்லோட் பண்ணுறாரு. நாம் தான் எல்லாத்தையும் படித்து தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர் நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ இந்த எலுமா எலிஷுங்கிற பாபிலோனிய புராணத்தை தழுவினதும் அனுஷ் அப்படிங்கிற புராணத்தை தழுவி தான் இந்த பைபிள் வந்துச்சு அப்படின்னு சொல்லுகிற கருத்து சரின்னா இல்லையா என்பதை நம்ம ஆய்வு செய்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்குள்ளே சண்டை போடுது. ஒவ்வொரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை என்ன பண்ணுதுன்னா சண்டை போடுது. ஆனால் பைபிள் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா நம்முடைய தேவன் வேறு எந்த தெய்வத்தோட சண்டை போட்டதை? ஏன்னா அனாதியான தேவன் ஒரே தேவன் தான். அவருக்கு யாரும் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. அவர் நித்திய காலமாக ஒரே தேவன், ஏக சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அவரோட ஃபைட் பண்ண எந்த ஒரு சக்தி வாய்ந்த கடவுளும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், ஒரே தேவன். ஆனால் இந்த புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புராணங்களில் சில வார்த்தைகளை எடுத்து எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பைபிளில் தேவன் ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் நம்ம படிக்கிறோம். இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை பைபிளுக்கு மட்டும் சொந்தமானதுன்னா இல்லை. பைபிளை தமிழில் எழுதுறதுக்கு முன்னாடியே சீகன் பால்கு போல் பல மிஷனரிமார்கள் தமிழில் தேவனுங்கிறது கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்திய இலக்கியங்களில், அது தமிழ் இலக்கியங்களில் தேவனுங்கிற வார்த்தை அந்நிய தேவர்களுக்கும் அந்நிய கடவுள்களுக்கும் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை தான். பல இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களே தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ அந்த வார்த்தையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைபிளையும் தேவன் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுக்கும் பைபிளில் சொல்லப்பட்ட தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோல தான் பல புராணங்களை சில வார்த்தைகளை எடுத்து வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம்னா பைபிளில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். கடவுளுங்கிறது காமனான ஒரு பெயர். அதை இஸ்லாமையும் பயன்படுத்துவாங்க, கிறிஸ்தவர்களும் பயன்படுத்துவாங்க, முஸ்லீம்ஸும் பயன்படுத்துவாங்க, ஹிந்துஸும் பயன்படுத்துவாங்க.
ஆனால் கடவுளுங்கிற வார்த்தை வந்து பொதுவானங்கிறது போல் சில புராணங்கள்லேருந்து சில வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை எடுத்து கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அதை வச்சு மொத்தமுமே புராண கதையை தான் அப்படி தழுவி தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது முற்றிலும் தவறானது. ஆகவே பிக் போகன் அண்ணன் சொல்கிறது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று. ஆனால் அது அவர் சொல்லலை, அவர் படித்து இதுமாரி இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது ஏனுமா ஏலிஷ் அப்படிங்கிற புராணத்தில் மார்த்துக் தியாமத் என்ற ரெண்டு தெய்வம், ஒன்று மார்த்துக் இன்னொன்று தியாமத் என்ற 2 தெய்வங்களுக்கு கடுமையான ஒரு சண்டை வருது. அந்த கடுமையான சண்டையில் அதில் எந்த தெய்வம் தியாமத் என்கிற தெய்வத்தை கொன்னுட்டு அதன் சரீரத்தை 2 துண்டுகளாக என்ன பண்ணுறாங்க, வெட்டுது. யாருன்னா மார்த்துக். இந்த மார்த்துக் தெய்வம் வந்து தியாமத்ங்கிற தெய்வத்தை 2 துண்டை வெட்டி ஒரு துண்டை பரலோகமாகவும் ஒரு துண்டை பூலோகமாகவும், ஒன்று பூமியாகவும் ஒன்று பரலோகமாகவும் படைக்கிறது. நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர், சுத்தமானவர், ஒன்றும் இல்லாமலிருந்து உருவாக்குனவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏதோ இன்னொரு தெய்வத்தை போட்டு தள்ளிட்டு அதுலேருந்து இன்றைக்கி நிறைய கடவுளுடைய நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா, ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை போட்டி போடும், இன்னொரு தெய்வம் இந்த தெய்வத்தை போட்டி போடும், சில தெய்வங்கள் மனிதர்களை கொன்று குவிக்கும், நரபலி கொடுக்கும். இப்படி பல தெய்வங்கள் நம்ம பார்க்க முடியும் வரலாற்றுகளில், நடந்த சம்பவங்களும் இருக்குது. ஆனால் அதற்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள புனிதமான கர்த்தராகிய தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகினால நோவாவினுடைய பெருமள்ளம் நம்ம பின்னாட்களில் தொடர்ச்சி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பைபிள் சரியானதா அல்ல பைபிளுடைய ஒவ்வொரு கதைகளும் வரலாற்று பூர்வமானதா என்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பிக் போகன் அண்ணனுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த வீடியோ வாயில நம்ம பேசி கொண்டிருக்கோம். அடுத்து ஒரு 4வது விஷயமா, பிற மத புராணங்களுக்கும் பைபிளுக்கும் ஒற்றுமை கிடையாது. இப்போ ஒரு கள்ள நோட்டு இருக்குது, ஒரு நல்ல நோட்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு நல்ல நோட்டு இருக்குது. அந்த காந்தி ஃபோட்டோ இந்த கள்ள நோட்டிலே இருக்கும். அது சேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒன்றா இல்லை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். இந்திய அரசினால் சில அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு இது நல்ல நோட்டு இது கள்ள நோட்டுன்னு பார்க்கணும். ஆகினால சில விஷயங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள், சில விஷயங்கள் வந்து ஒரு புராணங்கள்லையும் ஒவ்வொரு கதைகள்லையும் இருக்கிறதுனால பைபிளும் அப்படி தான் கதை, பைபிளும் அப்படி தான் புராணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வருது மிக 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 நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்ல பைபிள் இருக்கிற தேவனுக்கு மிக சிறப்பான ஒரு அந்தஸ்து உண்டு. எப்பொழுதுமே அவர் தனிப்பட்டமான தேவன், அவர் சுத்தமானவர். ஆகினால மற்ற தெய்வங்களுக்கும் இந்த புராண கதைகளுக்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. இதை நம்ம வந்து தெளிவாக நம்ம பதிவு செய்கிறோம். இதற்கு சில விஷயமாக பைபிளில் சில 3 விஷயங்களை சொல்லுது. பைபிளில் மூணு இடத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதில் 3 விஷயங்களை கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிட்டும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்திற்கு வேண்டிக் கொண்டபடி செய்வாயாக. அப்போ முதல்ல பைபிள் நமக்கு போதிக்குது, கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது. 1 அந்த புராணங்களுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். பைபிள் உண்மையானது. அதே தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சீர்கேடும் கிழவைகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி எதுவாக முயற்சி பண்ணு. அப்போ சீர்கேடும் கிழவி பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 3ஆம் இடத்துல தீத்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தினால் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். பார்த்தீங்களா, பைபிளில் பல இடங்களில் இதே போல் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குன்னா கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும் கூட ஒரு வசனம் இருக்குது. ஆகினால பிக் போகன் அண்ணன் சொல்கிற மாதிரி பைபிள் ஃபஸ்ட்டு கட்டுக்கதைகளில் அது புராணத்தில் தழுவி வந்ததும் அல்ல. இன்னும் 2 விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் 2 விஷயத்தில் ஒன்று இன்னும் பெருவெள்ளத்தை குறித்து அது உண்மையாக அது இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம குறித்து பார்க்க போகிறோம். 2வது வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நாட்டில் நம்ம ஆழிப்பேரலையை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, அதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிப்பார். இதெல்லாம் சரியானதா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆகையினால நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ நம்ம
பாருங்கள். இதே போல் சில இன்ட்ரெஸ்டான விஷயங்களை, பூமி எப்போ உருவானுச்சு, எப்படி அறிவியல் சார்ந்த விஷயங்களை, சரித்திர சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். இது கிறிஸ்தவம் ஒரு சரித்திரம் சேனல். நன்றி.